இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கான ஒரு செய்தி. இயேசுவை பின்பற்றுகிறவர் தான் இயேசுடைய சீஷர்கள். இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள்னால் அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கிறவர்கள். நாம் எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு மாதிரியே நமக்கு அவர் பின் வைத்துவிட்டு போயிருக்கிறார். நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும், தாழ்மை எப்படி இருக்கணும், சாந்த குணம் எப்படி இருக்கணும், நம்முடைய பரிசுத்தம் எப்படி இருக்கணும், நம்முடைய சாட்சியான வாழ்க்கை எப்படி இருக்கணும், உபத்திரம் வரும்பொழுது என்ன செய்யணும், நிந்தை வந்தால் என்ன செய்யணும், எல்லாமே இயேசு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். நம்மை போல மனிதனாய் வந்து இப்படி தான் நம்ம வாழணும் என்கிற முறையை வாழ்ந்து காண்பித்து அவர் தான் மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறாரு. அப்போது இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்றால் அவருடைய அடிச்சுவட்டிலே நாம் நடக்க வேண்டும். அவங்க தான் இயேசுனுடைய சீஷர்கள். நம்ம இந்த விசுவாசிகளோட நிலைமையில் இருக்கக்கூடாது. சீஷர்கள் என்ற அடுத்த நிலைமைக்கு நம்ம மாறணும். அப்போது ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அதை பற்றி தான் இயேசுவனுடைய சுபாவங்கள் என்ன, அவரை பின்பற்றுவதென்றால் அவருடைய குணம் நமக்குள்ளே காணப்படணுமே. அதனால் இயேசுவை பற்றி அவருடைய சுபாவங்கள் குணங்களை பற்றி நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். இதுவரைக்கும் 16 காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இயேசுவனுடைய அன்பு, மனதுருக்கம், பரிசுத்தம், சாந்தம், தாழ்மை, அது மாதிரி மன்னிக்கிற சுபாவம், இப்படி பல காரியங்களை தொடர்ச்சியாக தியானித்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவங்களை தியானித்து கொண்டே வரோம்ல. இயேசு சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அப்போது அவரை போல் நம்ம சுயநலம் இல்லாத ஒரு சுபாவம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். முக்கியமாக ஊழியம் செய்கிறவங்களுக்குள்ள அந்த சுயநலம் இருக்கவே கூடாது. அது அந்த மாதிரி இயேசுவை பின்பற்றவங்க அப்படி இருக்க முடியாது. அவரை போல தான் நம்ம வாழணும், அவரை போல தான் ஊழியம் செய்யணும். ரெண்டாவது, இயேசுவை போல தீமைக்கு நன்மை செய்வார். இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணி அநியாயமாய் பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி அடிக்க கொண்டு வர்றாங்க. அதில் வேலைக்காரன் காது துண்டிக்கப்பட்ட போது இயேசு அவனுக்கு நன்மை செய்கிறார். எவ்வளோ கூச்சல் போட்டு வந்திருப்பான், இயேசுவா பிடி அடி அவரை விட்ட மாட்டா அப்படின்னு அவெல்லாம் வந்திருப்பான். காது வெட்டப்பட்டு ஐயோ போச்சே காதுன்னு அழும்போது இயேசு அவனுடைய காதை தொட்டு அற்புதமான சுகம் கொடுக்கிறார். தீமை செய்தவனுக்கு நன்மை செய்கிறார். அதான் இயேசு நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம். இன்றைக்கி 2 காரியம் பார்க்க போகிற. ஒன்று, இயேசுவனுடைய ஒரு குடும்பம், அவர் குடும்ப பொறுப்பை எப்படி நிறைவேற்றினார் என்று வேதத்தில் பார்க்க முடியும். இயேசுவை போல குடும்ப பொறுப்பை நிறைவேற்றுதல். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25-27 வசனம் பாருங்கள். யோவான் 19 அதிகாரம் எடுக்கிறீங்களா? இயேசு சிலுவையில் இருக்கும்போது தன்னுடைய ஃபேமிலிக்கு என்ன செய்தார், முக்கியமாக தன் தாயாருக்கு என்ன செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும், இயேசுடைய தாயும், அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும், அவருடைய தாயினுடைய சகோதரி அதற்கு அவங்களுடைய அப்போ அது தாயுடைய சகோதரி இளைய தாயார் வைத்துக்கொள்ளுங்க. அப்புறம் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீஷனையும் கண்டு, சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு, தாயார் நிற்கிறாங்க, தாயனுடைய சகோதரி மகதலேனா மரியாள், பக்கத்தில் யோவான், இயேசுக்கு பிரியமான சீஷன் யோவான். அவர் கொஞ்சம் வயசு உள்ளவர் யோவான். இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருப்பார். அந்த அளவிற்கு இயேசுவோட ஒரு பிள்ளை போல ஒரு நெருக்கம், தகப்பனை போல அவர் நேசித்து ஒரு நெருக்கம். அந்த மாதிரி ஆண்டவர் மேலே அன்புள்ள ஒரு சீஷன். வேறு யாருமே சிலுவை பக்கத்தில் இல்லை, எல்லாம் தப்பி ஓடிட்டான், பயந்து வரலை, நம்மளை கொன்னுருவாங்கன்னு. யோவான் மட்டும் தாயாரோடு கூட வந்து இயேசுக்கு தாய் பக்கத்தில் நிற்கிறார். அப்போ இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். சிலுவையின் அருகில் நிற்கும்போது இயேசுடைய தாய், அவருடைய சகோதர சகோதரிலாம் இருந்த மாதிரி தெரியல.
ஆனால் இப்போ யோவான் தான் அந்த நம்பிக்கையுடைய ஒரு சீஷன். இயேசு மேல் ரொம்ப அன்புள்ளவர். அந்த அன்பான சீஷனிட தன் தாயை கவனிக்கிற பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறார். நீ அவரை தாயாக எனக்கு பதிலாக நீ கூட இருந்து கவனித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இயேசு ஒப்பு கொடுக்கிறார். யோவானும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் சிலுவையில் அருகிலே நடந்த சம்பவம். இயேசு தன்னுடைய தாயாருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். பொறுப்பு, ஒரு குடும்பம்னா எல்லாருக்குமே அதில் பொறுப்பு இருக்குது. கணவனுக்கும் பொறுப்பு இருக்குது, மனைவிக்கு பொறுப்பு இருக்குது, பிள்ளைகளுக்கு பொறுப்பு இருக்குது. எல்லாரும் அதை நிறைவேற்ற வேண்டும். 2 வசனம் வாசிக்கலாம். யோவான் 5:30 எடுங்க. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை. நல்ல கவனிங்க. முக்கியமாக ஊழியம் செய்கிறவங்க, முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க, பாஸ்டராக இருந்தாலும் சரி, மிஷினரியாக இருந்தாலும் சரி, ஒரு ஊழியத்தினுடைய லீடராக இருந்தாலும் சரி, முழு நேர ஊழியத்தில் சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், என்ன ஊழியம் செய்யுங்க. ஊழியத்தில் இருக்கிறவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம். ஊழியத்தில் இல்லாதவங்களும் இதை கவனிக்கணும். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை. எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் இயேசு சொல்கிறார். எனக்கு சித்தமான நான் விரும்புகிறது செய்கிறதில்லை, பிதா என்ன விரும்புகிற அவருடைய சித்தம் என்ன திரும்ப திரும்ப. அப்போ இயேசுவை போல தேவ சித்தம் செய்ய நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். இயேசு அதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். இப்போ யோவான் 4:34 பாருங்கள். இயேசுடைய சீஷர்கள், இயேசு பசியாக இருக்க களைப்பாக கிணற்று நிறைய உட்கார்ந்துட்டார். இவங்கெல்லாம் போஜனம் கொள்வதற்கு சாப்பாடு வாங்கிட்டு வர அவங்க பட்டணத்துக்குள்ளே போயிட்டாங்க. திரும்பி வரும்போது இயேசு அவங்களோட பேசுகிறார். அப்போ ஒரு வார்த்தை சொல்ல 34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவர் எனக்கு கொடுத்த வேலையை முடிப்பது தான் என்னுடைய போஜனமாயிருக்கிறது. ஊழியக்காரிகள் சொல்லணும், தேவன் என்னை தெரிந்து கொண்ட அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தான் என்னுடைய போஜனம். நம்ம இஷ்டப்படி ஊழியம் செய்வது அல்ல. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், ஊழியம் செய்கிறோம், சபை நடத்துகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறபடி நடத்துகிறோமா? கர்த்தர் சொல்கிறபடி ஆராதனை நடத்துகிறோமா? கர்த்தர் சொல்லுகிறபடி ஊழியம் செய்கிறோமா? அவரிடத்தில் கேட்டு செய்கிறோமா? இதுதான் கேள்வி. இயேசு அப்படித்தான் நடந்தார். அதான் வசனம் சொல்லுகிறாரு. யோவான் 8 எடுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8 28-29 வசனம் பாருங்கள். ரொம்ப அருமையான அந்த வசனம். இதெல்லாம் வைத்து நம்ம ஜெபிக்கணும். இந்த வசனத்தெல்லாம் வைத்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நீங்கள் இப்படி தான் ஊழியம் செஞ்சுருக்கிறீங்க, நான் அப்படி தான் நடக்கணும், அப்படி தான் செய்யணும், கிருபை தாங்கன்னு சொல்லி. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாக ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நான் அப்படி தான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்யணும், என் விருப்பத்தை நிறைவேற்றிடணும், நான் விரும்புகிறபடி ஊழியம் செய்யணும், மக்கள் விரும்புகிறபடி ஊழியம் செய்யணும், மற்றவர்கள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஊழியம் செய்யணும். இந்த எண்ணம் எனக்கு வந்துடக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ பரலோகத்திலேருந்து அதை மாத்திரம் நான் செய்யணும். அப்போ தான் நீங்கள் எப்போவுமே என் கூடவே இருப்பீங்க. எனக்கு இந்த கிருபை தாருன்னு நான் அடிக்கடி ஜெபம் செய்வேன். நீங்கள் செய்கிற ஊழியம் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்கிறீங்களா? நீங்கள் கட்டுற கட்டடம் இயேசு சொன்னாரா, இதை இப்படி கட்டு அப்படி செய்ய சொன்னாரா? இல்லை நீங்கள் பிளான் போட்டு ஆண்டவரை செய்ய போகிறோம், ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். தேவனுடைய கூடாரத்தில் கடைசியில் ஆண்டவர் சொன்ன எப்படி கட்டணும்? சிலுவை வடிவில் இருக்கணும், 50,000 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கணும், உள்ள தூண்கள் இருக்கக்கூடாது. இது மாதிரி யார் கட்டுறது? அதுக்கு ஜபம், அதுக்கேற்ற ஒரு என்ஜினியரை கத்தர் கொண்டு வந்தார், ஆர்கிடெக்ட் கொண்டு வந்தார். ஓகே, செய்யலாம். ஒரு புதிய டெக்னாலஜி மூலமாக கட்டப்பட்டு தான் தேவனுடைய கூடாரம்.
நிறைய இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டே போவாங்க. ஒரு புதிய டெக்னாலஜி உள்ள தூணே இல்லாமல் இவ்வளவு அகலத்திற்கு அந்த ட்ரெஸ் ஒர்க் வருகிறது எப்படி அப்படின்னு சொல்லி புதிய டெக்னாலஜியில் அதை செய்தாங்க. அதை ஜெயமாக்கி கொடுத்தார் ஆண்டவர். கர்த்தர் சொன்னது. அப்புறம் ஜன்னல் எப்படி இருக்கணும், வாசல் எப்படி இருக்கணும், பல நாட்கள் நான் ஜெபித்தேன். தேவனுடைய கூட்டத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே ஜன்னல் எப்படி இருக்கணும், என்ன எழுதப்படணும், எப்படி இருக்கணும், அந்த கதவு எப்படி இருக்கணும், என்ன கலர் அதில் இருக்கணும், என்ன செய்யணும், நீங்கள் விரும்புகிறீங்க சொல்லுங்கள். நீ ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாட்கள் நான் போய் ஜெபிச்சிருக்கேன். பல மணி நேரங்கள் ப்ரேயர் டைரி ஜெபிக்க கர்த்தர் சொல்ல அதில் குறிப்பு எடுப்பேன். ஒரே நாளில் கர்த்தர் சொல்ல மாட்டார். காத்திரு, என் சமூகத்தில் அமர்ந்துரு, நீ நான் சொல்ல வரைக்கும் காத்திருக்கியா பார்க்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் சோதித்து ஆண்டவர் சொல்லுகிறபடி தான் எல்லாமே செய்யணும். ஸ்டேஜ் எப்படி இருக்கணும், அதில் என்ன செய்யணும், எப்படி அமைக்கணும், எல்லாமே கர்த்தர் ஒன்று சொல்லி கொடுப்பார். ஆசரிப்பு கூடாரத்துக்கு மோசைக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரோ இன்றைக்கு அதே தேவன். ஊழியக்காரங்க முக்கியமாக அது மாதிரி மோசைய மாதிரி மாறணும். சும்மா பிரசங்கம் பண்ணுற அது ஒன்றும் இல்லை, தேவ சித்தம் அதை நிறைவேறுவதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும், ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு பிரச்சனை இருக்காது. தேவனுடைய கூடாரத்துக்கெல்லாம் நாங்கள் காணிக்கையே கேட்கலையே. திறப்பின் வாசல் ஜெபத்தில் கூட காணிக்கை எடுத்ததில்லை. கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது கூட காணிக்கை எடுத்ததில்லை, கேட்டதில்லை. எப்படி ஆண்டு சொன்ன, யார்கிட்டையும் கேட்காத, நான் தர்றேன். ஏவப்பட்டவங்க அவங்களா கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்களே தவிர எந்த நாட்டிலையும் கேட்கல, எங்கேயும் கேட்கல, ஜன காணிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி. எப்படி இதெல்லாம் நடந்தது? தேவனுடைய சித்தத்தின்குள்ளே நீங்கள் நின்னீங்கன்னா எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். அதனால் தேவ சித்தமா, இது கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளே இருக்கிறோமா ஒன்று அறிந்து கொள்ளுங்க. ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை இயேசு சொல்கிறார், அது முக்கியமான வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இயேசு சொல்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமா? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அதாவது பிதாவின் சித்தம் செய்யாதவர்கள், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றாதவர்கள், இது பிதாவின் சித்தமாக என்று அறிந்து செயல்படாதவர்கள். அவங்க ஜெபிச்சாலும் பிசாசு போகும். ஏன்னா பயன்படுத்துவது இயேசுவின் நாமம். அதனால் பிசாசு போக வியாதி சுகமாகும். அதை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டு சொல்கிறாரு, நான் உங்களை ஒரு காலமும் அறிய, நீங்கள் அக்கிரம செய்கைக்காரர், உங்கள் விருப்பப்படி தானே எல்லாம் செஞ்சீங்க, உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஹூ ஆர் யூ ஆண்டவர் கேட்பார். எவ்வளோ கடினம். அப்போ பிதாவின் சித்தம் செய்யாமல் ஊழியம் செய்தால் கூட ஆபத்து. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வீட்டுக்குள்ளே என்ன வந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கணும். நம்முடைய ஊழியம் செய்கிறவங்க மாத்திரமல்ல, பிஸ்னஸ் செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, நம்ம எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் குடும்பத்தில் நிறைவேறணும், உம்முடைய சித்தம் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறணும், உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லணும். யோவான் 12:49 இயேசு என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? நான் சுயமாக எதையும் செய்வதில்லை. யோவான் 12:49 பாருங்கள். நான் சுயமாக பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். பிதா கட்டளையிடுவார், இதை பேசு, இதை சொல்லு, அதைத்தான் நான் செய்கிறேன். அதைத்தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் ரொம்ப கவனம். இன்றைக்கி நாளைக்கு பிரசங்கம் பண்ணோன்னா உட்காந்து நெட்டில் போய் பிரசங்க பாயிண்ட், இந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட், சரி இதை வச்சு ஒரு பிரசங்கம் பண்ணிடலாம். ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும் போது ஏன்ட்டு கேட்டு பேசினியான்னு கேட்பார். ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க. அவர் என்ன வார்த்தை கொடுக்குறார் நீ வாங்கி அதைத்தான் சபைக்கு பிரசங்கம் பண்ணணும். ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு, இயேசு நான் சுயமாக எதையும் பேசுவதில்லை, சுயமாய் பிரசங்கம் பண்ணுவதில்லை, பிதாவானவர் சொல்லி அதை கேட்டு அதைத்தான் நான் மக்களுக்கு போதிக்கிறேன், பிதா எனக்கு கட்டளையிட்டபடி என்பதாக அவர் சொல்லுகிறார். அந்த மாதிரி வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்க நான் இதுக்காக ரொம்ப ஜெபம். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறணும். அப்போஸ்தலர் 13:22
தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்ல, தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். அதான் ஆண்டவர் சொன்ன. தாவீது மேலே ஆண்டவர் ரொம்ப பிரியம். அவன் பலவீனம் உள்ளவன், தப்பு பண்ணிட்டான், குறைப்பட்டுட்டான், அவன் செய்த பாவெல்லாம் பைபிளில் எழுதியிருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லாது என் இருதயத்திற்கு ஏற்றவன், ஏன்னா எனக்கு சித்தமானதான் அவன் செய்வான். அவன் சில காரியத்தில் தவறித்தது உண்மைதான், ஆனால் பெரும்பாலும் அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டு கேட்டு எனக்கு சித்தமானதை செய்வான். அதனால் அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் சாட்சி கொடுத்தார். நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? நம்ம விரும்புகிறீங்களா? ஆண்டவரே, உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கணும், உமக்கு பிரியமானதை செய்யணும், உமக்கு சித்தமானதை நான் செய்யணும், அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குற உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தோன்னு கேட்கணும். நம்ம விரும்புகிறீங்களா? ஜெபிக்கலாமா? அப்போ இருதயத்தில் கை வைங்க. இயேசுவை போல நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும், நான் இயேசுவின் விருப்பத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றணும், நான் விரும்புகிறபடி எதை செய்யக்கூடாது, இயேசு விரும்புகிறதை தான் நான் செய்யணும். ஊழியன்னா கூட ஆண்டவர் சொல்லுகிறபடி தான் நான் ஊழியம் செய்யணும். பிரசங்கம் பண்ணும்போது கூட ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை கேட்டு அதை தான் பிரசங்கம் பண்ணணும். ஏன் இஷ்டப்படி நான் செய்யக்கூடாது. ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்கு நீர் போதியும், எனக்கு சொல்லும், தேவ சித்தத்தை வெளிப்படுத்தும், உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாற்றும். ஜெபிக்கிறீங்களா? கரமைத்து ஜெபிங்க. அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற இருதயத்தை எனக்கு தாரும். நீர் எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினீரோ, சுயமாக எதையும் செய்யவும் இல்லை, பேசவும் இல்லை. நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, அப்படிப்பட்ட ஊழிய செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சுயமாக பேசக்கூடாது, சுயமாய் செய்யக்கூடாது. நீர் சொல்லுகிறதை மாத்திரம், உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். அதற்கென கிருபை தாரும். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் காரியத்தில், பிஸ்னஸ் காரியத்தில், வேலை காரியத்தில், ஊழியத்தில், எந்த காரியத்தில் உலக மக்களைப் போல் நடந்து கொள்ளக்கூடாது. பிதாவின் சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் எங்கேயாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னியும். உம்முடைய சித்தத்துக்கு மாறான காரியத்தை செய்தால் என்னை தடுத்து ஆட்கொள்ளும். உமக்கு சித்தமில்லாததை செய்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும். அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபையை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.